Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து அதை நாலா கீறி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 2 தக்காளி, 2 பொடிசா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமா வறுத்த வேர்க்கடலை. நம்ம தக்காளியை அரைச்சி தான் சேர்க்க போறோம். அதனால கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்த வேர்க்கடலை, அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே கோவக்காய் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ இந்த கோவக்காய் வதக்கின இந்த எண்ணெயிலேயே தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலா குக் பண்ண விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா குக்காகி இது மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுட்ரு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கோவக்காயும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த கோவக்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கோவக்காவும் சூப்பராக வெந்துருச்சு. நம்மளோட கோவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன குழம்பு டெய்லி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.